ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப முக்கியமானது இது. பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணதுனால உள்ளார இருக்கிற நெரிச்சல் குறையுது. நல்லா இருக்குது இப்போ. பொது ஜனங்க இங்கே வந்து வெளியூர் போகிறதுக்கெல்லாம் நல்ல வசதியாகவும் இருக்குது. நல்ல ஒரு இது வசதிங்க. இப்போ சென்னை போகணும், பெங்களூர் போகணும், கோயம்புத்தூர் போகணும், எல்லா ஊருக்கும் போகணுன்னா இது நல்ல வசதியாக இருக்குது. அளவற்ற சந்தோஷமா மக்கள் நெருக்கடி தீர்ந்து இன்னைக்கு பேருந்து நிலையம் கலைஞருடைய ஆட்சியில் வரணும்னு இருக்குது. இது எவ்வளவு இந்த தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய பயனுள்ள ஒரு திட்டத்தில் இது ஒரு திட்டம். இந்த சாதனைகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தவிர வேறு எந்த அரசும் செய்யலை. இதுக்கு முந்தி இருந்தவங்களாம் இந்த பேருந்து நிலையத்தை கண்டுக்கவே கிடையாது. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, தருமபுரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது. இது கொஞ்சமாக அவுட்டரில் வந்துருச்சு. ஸோ இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் பெருசாக தான் எதிர்பார்க்குறோம். இன்னும் டெவலப்மெண்ட் நிறையா வரும். தருமபுரியும் கொஞ்சம் சின்னதாக ஊருக்குள்ளேயே இருந்தது. பட் இது வந்து வெளியே வந்ததுனால இட்ஸ் எக்ஸ்போர்ட். நம்ம இன்னும் பெருசாக பார்க்கலாம். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்டை பார்க்குறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு 50-60 வருஷமாகவே அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு இப்போ ப்ரைவேட்டில் வளர்ச்சி பாதையை நோக்கி தாம்மா இது. அதனால் எல்லாருமே இங்கே வந்து இன்னும் வர்த்தகங்கள் கூடும். வெளியிலேருந்து நிறையா பேர் இந்த மாவட்டத்தை நோக்கி வருவாங்க. அங்கே நெரிச்சல் இருக்கிறதுனால சில வர்த்தகம்லாம் நடக்கலை. இங்கே வர்றதுனால இன்னும் நிறையா பொதுமக்களும் இல்லை வர்த்தகமும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா. அதனால் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பனு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல திட்டங்கள்மா. அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து அது பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப சின்னசாக இருக்குது. மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் நல்ல மக்கள் தொகை வந்து ஃப்ரீயாக வந்து நல்ல முறையாக போகலாம். இந்த ப்ரைவேட்டு நிறுவனத்துக்கு கட்டுமானம் விட்டதுனால அந்த கான்ட்ராக்டினால ரொம்ப சிறப்பாக 100% கட்டுமானம் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப தொலைநோக்க பார்வையோடு பண்ணியிருக்காங்க. அது நல்ல வசதி உள்ளதாக தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னும் நிறைய கொண்டு வரணும்னு. பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ தான் ஸ்டார்டிங். வாஷ்ரூம் நிறைய நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறமா என்ன சொல்ல, நெருக்கடியில் கொஞ்சம் ஃப்ரீயாக எலாபரேட்டாக நல்லா இருக்குது. எக்ஸ்போலாக இருக்குது. பழைய பேருந்தை விட இது நல்லா பெருசாக நல்லா விரிவாயிடும். நல்ல இட வசதியெல்லாம் இருக்குது. கடை வேணுமா, இல்லை ஹாஸ்பிட்டல் வேணுமா, வேறு என்னென்ன பொருள் வேணும்னாலும் இங்கே வந்து நல்ல இட வசதி நல்லா இருக்குது. செஞ்சுடுவாங்க. இன்னும் இருக்க செய்வாங்க. ப்ரைவேட்டில் ஒரு இடம் தானமாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்கம்மா. இது இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா. குறிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த சோதூர் பஞ்சாயத்தில் நான் முன்னாள் வார்டு மெம்பரு. என்னுடைய வார்டு மெம்பரில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அங்கே கூட்ட நெரிச்சலை தவிர்த்து இந்த இடத்துல வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.